ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா UIICயோடைய ஏஓ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து டெலிகிராம் சேனல் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அண்டு ஸோ இது கண்டிப்பாக வருமா? அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் UIICயோடைய அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரப்போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய என்ன கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ப்ரோ அதோட அப்டேட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ பிஃபோர் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி SBI கிளர்க் ரிசல்ட் அண்ட் IBPS கிளர்க் ரிசல்ட் வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டு இந்த இயருக்கான எக்ஸாம்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஒரே கோல் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்மளுக்கு இருக்குதா? இல்லை. ஸோ அதை அச்சீவ் பண்ண தண்ணி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வேறு வழி நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டு ரீசெண்டாக வந்த RRBPOவுடைய மேக்ஸிமம் ஸ்கோர் கார்டு நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்தாலும் சரி, IBPS கிளர்க் இருக்குல்ல, அதோடைய மேக்ஸிமம் ஸ்கோர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டாப் ரேங்க் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இங்கே காம்படிஷன் லெவல் எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக படிங்க அண்டு ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணாம் சொல்ல, ஏன்னா we are ஹியூமன் பீயிங்ஸ், கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் பேரலாக நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நிறைய டெலிகிராம் சேனலில் இருப்பீங்க, குரூப்பில் இருப்பீங்க. ஓகேங்களா? ரிசல்ட் வர்ற வரைக்கும் அங்கே இருக்கிற யாருமே உங்களுக்கு தெரியாது. அட்டெம்ப்ட், அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அட்டெம்ப்ட் கேட்டிங்கன்னா இவ்வளோ தான் வரும், எனக்கு ஸ்கோர் இவ்வளோ தான் வரும், கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்படி பேசினவங்க ப்ளஸ் நிறைய பேர் அமைதியாக அதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட் வந்த அடுத்து பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 100 மேலே 120, 110, 108, 105 PO லெவலில், 6ஆம் POவில் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 100, 110, 120. ஸோ அவங்க ஸ்கோர் இருக்குது. எப்படி? ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் டீப்பாக ஒரு குரூப் படிச்சுக்கிட்டு இருக்குது, அது வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க கூட நீங்கள் காம்படிஷன் இருக்குன்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால எதுவும் மாற போகிறது கிடையாது. அதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபீலிங்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த இயர் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க பண்ணலை, ஓகேங்களா, இது யார் கையில் இருக்குன்னா உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை அந்த எக்ஸாம்ஸ்க்காக ரெடி பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய மற்ற விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய, அதாவது இதுதான் மேக்ஸிமம் 95% மேலே இதுதான். ஒரு 5% மேபி நம்ம சென்டர் எங்கேயோ தூக்கி போட்டாங்க, சிஸ்டம் ஒர்க் ஆகலை, அதை விட்டுருங்க. அது நம்ம என்ன சொல்கிறது, அன்கண்ட்ரோலபிள் விட்டுருங்க, அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அன்கண்ட்ரோலபிளை விட்டுட்டு உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ UIICAO நோட்டிஃபிகேஷன் வருமா ப்ரோ? ஸோ நான் கேட்ட வர இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே இன்னும் எடுக்கலை, அப்படி ஒரு ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் வெரி 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 லெஸ்ஸு தான் சொன்னாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் ஆனால் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ வராது. மேக்ஸிமம் மேபி இன்னும் ஒரு 4 மந்த் 3 மந்த்துக்கு மேலே எடுக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. பட் இப்போதைக்கு இதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இன்னமும் அதாவது ரெசல்யூஷன் சொல்லுவாங்களா, அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்லேயும் கண்டிஜென்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. அது ஆக்சுவலி இது யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட மெயிலுக்கு தான் வரும். இது ரிசல்யூஷன் மாதிரி PDFஓ இல்லை லிங்கோ விட்டுலாம் விட மாட்டாங்க, உங்கள் மெயிலுக்கே வரும். ஸோ மேபி இன்னும் அந்த ட்ரைனிங் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் இன்னொரு ட்ரைனிங் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் வர தாண்டி மேபி நியூ ரெக்ரூட்மெண்ட், அதாவது நியூ ரெக்ரூட்மெண்ட் மீன்ஸ் இந்த கண்டிஜென்ட் லிஸ்ட்டில் லாஸ்ட் இயர் இன்டர்வியூ நீங்கள் அட்டெண்ட் பண்ணாங்க, மேபி அகைன் அவன் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் தான். ஸோ உங்கள் மெயிலுமே அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஏஓ ரெக்ரூட்மெண்ட் இல்லை. நான் கேட்ட வர என்னோடய சோர்ஸ் படி இப்போதைக்கு ஏஓ ரெக்ரூட்மெண்ட் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வருது, இப்போ இல்லை, மேபி ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? தென் UIIC அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது அப்ரூவ் ஆகிட்டு. ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி
சைனிங் ப்ராசஸ்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரெடி, இன்னும் சைனிங் மட்டும்தான் ப்ராசஸ் ரெடி. ஸோ சைன் ஆகிட்டு அண்டு எல்லாமே ரெடி. இது வந்து எனி டைம், இப்போ இருந்து எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் நோட்டிஃபிகேஷன். எப்போனாலும் வித்தின் த மந்தில் எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம். அண்டு இதுதான் எனக்கு கிடைச்ச டேட்டா. ஸோ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏஓ நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு சான்சஸ் வெரி 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 லெஸ், ஆனால் வரும். ஸோ வரப்போது தெரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இல்லை, பட் வரப்போது 2 நோட்டிஃபிகேஷனே சொல்லிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன்னா இருக்காதிங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எய்ம் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி எய்ம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயர் எண்டு வரை நீங்கள் உட்காந்து படிக்கணும். அண்ட் நீங்கள் கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் தான் ஜாப் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி அதாவது சொல்கிறது இடைப்பட்ட காலத்தில் அந்த மே மார்ச்சும் இந்த மாதிரி டைமில் வரப்போகிற எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, ஸோ இந்த இயருக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும். நீங்கள் ஜாப்பும் கிளியர் பண்ணிடுவீங்க இந்த இயர்லேயே. அதனால் நோட்டிஃபிகேஷன் வர தண்ணிலாம் வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வரப்போகுது, படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூஸ். ஸோ தட் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. அண்டு குவான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன், மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால, டைம் இருக்கனால நான் வந்து 4 days 3 days ஒன்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். ஒன்ஸ் நானும் ஃப்ரீ ஆகிட்டேன்னா கண்டிப்பாக அது ரெகுலராகவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என் வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ நீங்கள் இந்த அலிகேஷன்ஸ் டாபிக் வீடியோ மட்டும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க குவான்ஸுக்கு. அந்த லெவலுக்கு வந்து அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.